ஒரு உயில் நடைமுறைக்கு வந்து 5 மாசம் ஆச்சு. இன்னொரு உயிலை பிரிக்க 1 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் வந்ததுன்னு கேஸ் போட்டீங்க? அது வந்து யுவர் ஆனர், சங்கர் தாத்தாவோட சொத்தை கண்டபடி செலவு பண்றதா தகவல் வந்தது. தகவல் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. ஏதாவது துப்பறி நிறுவனம் வச்சு விசாரிச்சிங்களா? துஷ்பிரயோகம் பண்ண ஆவணங்கள் ஏதாவது கிடைச்சதா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்க கேஸ் போட்டீங்க? இல்லை, வெளியே எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஏற்கனவே கோர்ட்ல ஏகப்பட்ட வழக்குகள் தீர்க்கப்படாம நிலுவையில் இருக்கு. அதை தீர்க்கணுங்கிற அக்கறை கோர்ட்டுக்கு மட்டும் இல்லை, பொது ஜனங்களுக்கும் இருக்கு. இந்த மாதிரி கோர்ட் நேரத்தை வீணாக்கி இடைஞ்சல் பண்ணாம நீங்களே சின்ன சின்ன விஷயங்களை பேசி சமரசம் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். பழிவாங்கும் காழ்ப்புணர்ச்சியோட எப்பவுமே வழக்கு போடக்கூடாது. நீதி நியாயம் கேட்டுதான் வழக்கு போடணும். இரண்டாவது உயில் இன்னும் 1 மாசத்துக்குள்ள நடைமுறைக்கு வர இருப்பதால் இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன். இனி ஒரு முறை இப்படி அவசரப்பட்டு நடக்கக்கூடாது என்பதை சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்களை கடுமையாக எச்சரிக்கிறேன். அத்துடன் எந்த உறுதியான சந்தேகமும் சந்தேகத்தின் அடிப்படையில் ஆவணங்களும் இல்லாமல் வெறும் வதந்திகளை நம்பி பொறுப்பற்ற தன்மையில் கோர்ட்டாரின் நேரத்தை வீணடித்த கிரேக்கா மாதவன் தம்பதிகளுக்கு 5000 ரூபாய் அபராதம். கட்டத் தவறினால் 1 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இந்த கேஸ் இஸ் டிஸ்மிஸ்டு. மருமா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொலை வெறியில இருக்கேன். மரியாதையா உள்ள போயிடு. இப்ப என்ன நடந்துச்சு? என்னடி நடக்கணும்? இன்னும் என்ன நடக்கணும்? அதான் கோர்ட்ல சொல்லிட்டாங்களே, சுந்தர்லிங்க சொத்து எனக்கு இல்லன்னு. இந்த லட்சணத்துல கோர்ட்டோட நேரத்தை நான் வீணாக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபைன் வேற. சரி, என்னோட பொண்ணான நேரத்தை அந்த கோர்ட்டு தான் நீ வீணடிச்சது. இனிமேல் எனக்கு எவன் பணம் தருவான்? கொலை வெறியில அப்படியே நீ இடியட் மாதிரி பேசாதடா. கோர்ட்ல சொத்தா இல்லன்னு சொன்னாங்க. ரெண்டாவது உயில பிரிக்கிறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஏய், எதுக்குடி பொறுமையா இருக்கணும்? எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? அந்த 1 மாசத்துக்குள்ள ராஜாவும் சங்கரும் தாத்தாவோட சொத்தை அழிச்சிடுவாங்கடி. சாகர நேரத்துல உங்க தாத்தாக்கு எங்க இருந்துதான் ஒரு பேய் தலையில ஏறிச்சுன்னு தெரியல. இப்படி ஒரு உயிரை எழுதி வச்சு என்ன சாகடிக்கிறான்? டேய், என் தாத்தாவை மரியாதையா பேசு. அதுவும் அவர் உயிரோட வேற இல்ல. என்னவோ அவர் மோசத்தை புடுங்கின மாதிரி பேசிட்டு இருக்க. அவர் சொத்தை அவர் என்னவோ பண்ணிட்டு போறாரு. உனக்கு எங்க வலிக்குது? இங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இங்க வலிக்குது, உடம்பு ஃபுல்லா வலிக்குது. உடம்பு சும்மா அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு எரியுது. சாகுற நேரத்துல அந்த கிழமைய கழுத்தை அறுத்துட்டு செத்துட்டாண்டி. ஏய், உங்க தாத்தா மேல உனக்கு கொஞ்சம் கூட வெறுப்பே இல்லையா? கோடிக்கணக்கான சொத்து, ஓம் பணம், கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லையா? அவர் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நான் அவரை நிஜமாவே வெறுத்து போயிட்டேன்.
எனக்கு அவரோட பணமே தேவை இருக்காதுன்னு நினைச்சேன். அது பாவப்பட்ட பணம் மாதவா. இப்போ அது வேண்டாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீதான் அதை கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்க. அது நமக்கு வந்தாலும் நம்ம நிம்மதியா இருக்க போறது இல்லடா. நமக்கு அந்த பணம் தேவையில்லை. நிம்மதியான வாழ்க்கை போதும். கரெக்ட். நிம்மதியான வாழ்க்கைக்கு தாண்டி தேவை பணம். பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இங்க இருந்து நம்ம சண்டை போறதை விட ஒரு பங்களால நின்னு சண்டை போட்டா எவ்வளவு கௌரவமா இருக்கும். இங்க இருந்து வயிறு எறியறதை விட ஒரு இம்போர்ட்டட் ஏசி கார்ல வயிறு எறிஞ்சா எவ்வளவு ஆறுதலா இருக்கும். ஏய், கிரெடிட் கார்டை தேய்க்கிற சுகம் ரோட்ல ஃபிகரை பாக்குறதோட மேலானதுடி. கூழோ கஞ்சியோ அது போதும் மாதவா. அந்த கூழோ கஞ்சியோ ஒரு தங்க தட்டுல ஒரு வெளி தட்டுல சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம வசதிக்கு கார் எல்லாம் வேண்டாம் மாதவா. அதான் அதான் நமக்கு எதுக்குடி காரெல்லாம்? பிரைவேட் ஜெட்டே வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்குமே. நமக்கு கடன்லாம் நிறைய இருக்கு மாதவா. ஏய், 1000 ரூபாய் கடன் வாங்கினா தான் வறுமை கோடு. இதே 1000 கோடி வாங்கினா வல்லரசு. உனக்கு வல்லரசு ஆகணுமா வேணாமா? சிட்டி கூட நமக்கு வேண்டாம் மாதவா. எங்கேயாவது ஊருக்கு ஒதுக்கு போறோமா? ஒரு மலையடி போறோமா? மலையடி ஓரமா ஒதுக்கு போறோமா? எதுக்குடி? கொடைக்கானல் ஊட்டில ஒரு மலையா வாங்குவோன்ற. ஒரு சின்ன குடிசை, நிம்மதியான வாழ்க்கை கடைசி வரைக்கும். ஏய் 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 ஏய், எதுக்குடி சின்ன குடிசைன்னு சொல்ற? சொல்றதே ஒரு ஹைடெக்கா சொல்லு. காட்டேஜ், எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு ஹைடெக் காட்டேஜ். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க? தெரியுது, நீ சாமியார் மாதிரி பேசிட்டு இருக்க, நான் ஆசாமி மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீ சாகறத பத்தி பேசிட்டு இருக்க, நான் வாழறத பத்தி பேசிட்டு இருக்கேன். 30 நாள் 30 டேஸ் தாத்தாவோட சொத்து நம்ம கைக்கு வரும். நாம புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்போம், சொகுசா அனுபவிப்போம். 30 டேஸ் 30 நாள் டி, 30 நாள் 30 டேஸ் 30 நாள். இவனுக்கு பைத்தியம் தான் முத்தி போச்சு. தாத்தா 2வது உயிர்ல எழுதி வச்சிருக்கிறத பத்தி கூட கவலை இல்ல. இவன் நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஐயோ கடவுளே, இன்னைக்கு கோர்ட்ல மாதவனுக்கு ஜட்ஜி வச்சாரே ஒரு ஆப்பு. சூப்பர் சூப்பர். தாத்தா சட்டப்பூர்வமா சொத்தை எழுதி கொடுத்துருக்கார். இது தெரியாம கோர்ட்டோட பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணதுனால 5000 ரூபாய் பெனால்டி, இல்ல 1 மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அப்ப நான் மாதவன் மூஞ்ச பார்த்தேன். ஐயோ கொடுமை. ஒரு கிளாஸ் விளக்கணைய குடிச்சா எப்படி மூஞ்சி போகுமோ அவ்வளவு அசிங்கமா போச்சு. 5000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு ஓடியா போயிட்டானே. இனிமே அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கவே மாட்டான். நான் தான் அப்பவே சொன்னேனே, இந்த கேஸ் 1 ஹவர்ல முடிஞ்சிடும்னு. கோர்ட் நேரத்தை வீணாக்குறவங்களுக்கும் தப்பான கேஸை கொடுத்து வீணடிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி தண்டனை தேவைதான். அப்பதான் அவங்களுக்கும் புத்தி வரும். கரெக்ட். இன்னும் 1 மாசத்துக்கு மாதவனால எந்த தலைவலியும் நமக்கு இருக்காது. ஆமா, இன்னும் 1 மாசத்துல தாத்தாவோட 2வது உயில உடைஞ்சிரும். அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? ஒரு நிமிஷம். தாத்தாவோட 2வது உயில்ல என்ன எழுதிருக்குன்னு சொல்ல முடியுமா? சங்கர், உங்களோட நல்லா பேசுறேன் பழகிறேன் காப்பி சாப்பிட்டேங்கிறதுக்காக நீங்க கேட்கறதெல்லாம் நான் சொல்லிடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. இல்ல, எனக்கு சொத்து மேலெல்லாம் எந்த நாட்டமும் கிடையாது. சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். ஏன் நம்ம 2 பேரும் 6 மாசமா பழகிட்டு இருக்கோம், எங்கிட்ட என்ன எதுன்னு சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, அந்த உயில என்னதான் எழுதிருக்கு? தாத்தா சாகிறப்ப உயில நான் தான் எழுதினேன். அதுல என்ன இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆனா அதை நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி நான் அதை சொன்னேன்னா அது நான் என் தொழிலுக்கு செய்யற துரோகம். ஒரே ஒரு பேரு, அந்த உயில யார் பேருக்கு எழுதியிருக்காருன்னு என்கிட்ட மட்டும்தான் சொல்ல போறீங்க. சொல்றதுனால உங்க தொழிலுக்கு எப்படி நீங்க துரோகம் பண்றது ஆயிட போகுது? பரவாயில்ல, சொல்லுங்க சார். இனிமே இங்க இருந்தா வம்பு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? ஒருவேளை அந்த உயிலே காணா போச்சுன்னா? காணாம போயிடுமா?
நீங்க வேணா காணாம போயிடலாம், ஏன் நான் கூட காணாம போயிடலாம். ஆனா அந்த உயில் மட்டும் காணாம போகாது. ஏன்னா அது அவ்வளவு பத்திரமான இடத்துல இருக்கு. அது வர வேண்டிய நேரத்துல வரும். அது செய்ய வேண்டிய வேலையை செவ்வனவே செய்யும். என்ன சார், ஒண்ணுக்குள்ள ஒன்னா இவ்வளோ நாள் பழகிருக்கோம். சின்ன விஷயத்த சொல்றதுக்கு இவ்வளோ பிஹேவ் பண்றீங்க. அந்த ரெண்டாவது உயில் அப்படி என்னதான் சார் எழுதியிருக்காரு? சின்ன விஷயம் தானே, சொல்லுங்க. அதான் நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல. சரி சார், இப்போ உங்க டாக்டர் காலேஜில் படிக்கிறாங்கல்ல, ஆ. அவங்க காணாம போயிட்டா இப்படி தான் சொல்லுவீங்களா? ஓ, அப்படி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் சொன்னேன். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா என் டாக்டர் ஹெவி வெயிட் சாம்பியன். அது மட்டும் இல்ல, கராத்தேல பிளாக் பெல்ட். அவ ஒரு அடி அடிச்சான்னு வைங்க, ஹாஸ்பிட்டல்ல 6 மாசத்துக்கு கேரண்டி. அடேங்க அப்பா, உங்க உயிரே போனா கூட உயிரில் என்ன எதிர்க்குன்னு சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? உயில்ல என்ன இருக்குங்கிறத மட்டும் சொல்ல முடியாது. ஆனா அந்த ரெண்டாவது உயில்ல நீங்க எல்லாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கு. அது மட்டும் நிச்சயம். நான் வரேன். யோ சுந்தர்லிங்கம், நீ பெரிய கில்லாடி தாயா, நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது உயில என்ன எழுதி வச்சிருக்கேன்றத என்னை கெஞ்சி கெஞ்சி கேட்க வச்சிட்டல. நிஜமாவே நீ பெரிய ஆள் தாயா, ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். பணம் இந்த உலகத்தையே ஜெயிக்கும். பணம் எல்லா மனுஷனையும் மாற்றும். நீ சொன்னது எல்லாமே உண்மைதாயா, உண்மைதான். சாகும்போது கூட சொத்து விஷயத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போயிருக்கல, அதான் உன் குதர்க்க புத்திங்கிறது. பணக்கார கெத்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்கல. பாப்போம் பாப்போம் பாப்போம், என்னதான் பண்ணி வச்சிருக்கேன்னு பாப்போம். ஏதோ ரெண்டாவது வீல ஓப்பன் பண்ணா பெரிய அதிர்ச்சி வருமாமே. அதிர்ச்சி வருதா இல்ல அல்வா வருதான்னு பார்க்கலாம். ஹலோ, நான் கவிதா பேசுறேங்க. எந்த கவிதா? என்னையா நீங்க எந்த கவிதான்னு கேட்டீங்க? ஓ சாரி, எஸ்ஐ கவிதாவா? நான் இங்க கனெக்ஷன் சம்பந்தமா ஒரு கிளையண்ட் இருந்தாங்க, நான் அவங்கள நினைச்சிட்டேன். பொய் சொல்லாதீங்க. என் நம்பரை பார்த்துமா நீங்க எந்த கவிதான்னு கேட்டீங்க? இல்ல, நம்பரை பார்க்காம தான் எடுத்துட்டேன். எங்க போனீங்க இத்தனை நாளா? அது ஒரு 4 நாளா ஒரு வேலையா போயிருந்தேன். நான் ஊர்ல இல்ல. அதான் கேக்குறேன்ல, எங்க போனீங்க? நாம அப்புறமா பேசுவோமே, இப்போ பேச டைம் இல்ல, நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. நான் ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிட்டுமா? ஈவினிங் நீங்க ஃப்ரீயா? இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு. நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க உங்க அம்மா இருந்தாங்க. எல்லாரும் ராசி ஆயிட்டீங்க போல இருக்கே. நாம அப்புறமா பேசுவோமே. ஈவினிங் பார்க் பக்கம் வருவீங்களா? இல்ல, நான் அம்மாவையும் சரஸ்வதியும் கூட்டிட்டு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு. இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்போ இப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன், உங்களை பார்க்கறதுக்கு இபி ஆபீஸ்க்கு வரட்டுமா? இல்ல இல்ல வேணாம், இங்க மேலதிகாரிங்க வராங்க, என்னால பேச முடியாது. அப்போ போன்லயாவது கொஞ்ச நேரம் பேசுங்களேன். போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ,
சார் வணக்கம் சார். சாரி சார், உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். என்ன ஞாபகம் இருக்கா? மாதவன். நீ என்ன இங்க திடீர்னு வந்திருக்க? ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டியா? ஆமா, உன் சவுகார்பேட்டை லாயர் வீடு இது இல்லையாப்பா? அந்த ஆளை விடுங்க சார், அவர் ஒரு வெத்து விட்டு. நான் உங்களை பக்கம் தான் வந்தேன். என்ன விஷயம்? சுந்தர்லிங்கம் சொத்து விஷயமா பேசணும் சார். ஏன்பா, கோர்ட்ல அபராதம் கட்டி கூட இன்னொன்னு திருந்தலையா? சார் சார் சார், ஒரு 2 minutes பேசணும் சார், அவ்வளவுதான். இங்க பாருப்பா, உன்னை உட்கார வச்சு பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன விஷயம்னு சட்டு புட்டுன்னு சொல்லு. சார், தாத்தா 2வது உயில்ல என்னன்னு எழுதியிருக்காரு சார். இதை கேட்க தான் வந்தியா? சார் பின்ன என்ன சார், உங்ககிட்ட 1000 ரூபாய் கடனா கேட்க போறேன். உயில்ல என்ன எழுதிருக்குன்னு இன்னும் 1 மாசத்துல தெரியும். சார் அது தெரியும் போது தெரியட்டும் சார், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க சார். அவரு யார் பேர்ல சொத்து எழுதியிருக்காரு, இல்லனா அந்த நபரோட முதல் எழுத்து மட்டும் எம் இல்லனா ஆர், எம் ஃபார் மாதவன், ஆர் ஃபார் ரேகா, இப்படி ஏதாவது ஒரு லெட்டர்ல யார் பேர்ல எழுதிருக்கான்னு சொல்லுங்க சார். ஏம்பா, உனக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, கிளம்புப்பா. சார் அது எப்படி சார் தெரியாம இருக்க முடியும்? தாத்தா சொல்ல சொல்ல நீங்க தானே உயில எழுதினீங்க. இப்படி ஆளாளுக்கு தொந்தரவு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த காரியத்தை நான் செஞ்சிருக்கவே மாட்டேன்பா. சரி, இப்ப செஞ்சிட்டீங்க, விடுங்க. யார் பேர்ல சொத்து எழுதிருக்காரு அத சொல்லுங்க. இங்க பாருப்பா, இன்னும் 1 மாசத்துல நானே பிரிச்சு படிப்பேன், அப்ப தெரிஞ்சுக்க. ஐயோ சார், அதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு சார். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது சார். எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு சார். இத பாருங்க, நான் ஒரு ஆள் கிட்ட 1.5 கோடி ரூபாய் கடன் சொல்லி 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிருக்கேன் சார். இப்ப மட்டும் தாத்தா சொத்து என் கைக்கு வரலன்னு வைங்க, அவ்வளவுதான் என் கதி அதோ கதி சார். ஏயா, இதையெல்லாம் என்கிட்ட ஏயா சொல்லிட்டு இருக்க? 1 மாசம் வெயிட் பண்ணு, இப்ப நீ கிளம்பு. சார் அந்த 2வது உயில் எங்க இருக்குன்னு தெரியுமா சார்? ஏன் அந்த உயில் பத்திரமான இடத்துல இருக்கா? இல்ல ஏன் சொல்றேன்னா, காணாம போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தானே கஷ்டம். வேணும்னா அந்த உயில என்கிட்ட கொடுத்து வைங்க சார், நீங்க கேக்குறப்ப நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். உயிலெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு, அது எங்கேயும் காணாம போகாது. என்ன தொந்தரவு பண்ணாம நீ முதல்ல கிளம்புப்பா. சார் இதுக்கு ஒரு விட தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் சார். இத பாருப்பா, நீ வந்ததுமே சொன்ன எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு. மரியாதையா போயிட்டா அது உனக்கு தான் நல்லது. இந்த சுந்தரலிங்கம் ராப்பிச்சக்கார மாதிரி நம்மள புலம்ப வச்சுட்டானே. செத்து மேலோகம் போய் அந்த ஆள் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உதைக்கணும். ஆனா 2வது உயில பிரிக்கிறதுக்கு இன்னும் 25 நாள் தானே இருக்கு. அந்த சொத்தை நம்பி நான் 1.5 கோடி ரூபாய் கமிட் பண்ணிட்டேன்னு இப்படி நம்மள புலம்ப வச்சுட்டானே. அந்த கந்து வட்டிக்காரன் போன் பண்றானே, இப்போ நான் என்ன சொல்லுவேன்? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியதுதான்.